அப்போ நபிமார்களே அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைச்சு நபிமார்கள் கரம் ஏந்திட்டு அல்லாஹ் உடனே செஞ்சிருவான். ஏன் பிரிக்கணும்? பிள்ளைய எதுக்கு அவங்க பிரிக்கணும்? எதுக்கு நெருப்பில் போட்டு காப்பாற்றணும்? எதுக்கு வெள்ளத்தை கொடுத்து அவங்கள காப்பாற்றணும்? பாவத்தை செய்யாதீங்கன்னு சொல்லி திரும்ப செய்ய வச்சு எதுக்கு திருப்பி தவ்வாவை மன்னிக்கணும்? நம்ம யோசனை பண்ணி பார்ப்போமா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளுக்கு இதெல்லாம் ஏன் வருது? நம்மளும் எல்லா நபிமார்கள் படாத சிக்கலை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. அவங்க பட்ட வேதனை சோதனைகள். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, நான் 1,24,000 நபிமார்களுடைய சோதனைக்கையும் எனக்கு கொடுக்கப்பட்டவன் நான்டாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ தூரம் சோதனைகளை வென்றிருப்பாங்க. அல்லாட்ட வென்றதுனால அவங்களுக்கு அல்லாஹ் ஹபீப்னு அல்லாஹ் கொடுத்துட்டானே. ஹலீலுக்கும் ஹபீபுக்கும் என்ன? ஹலீல் நினைப்பதை, அதாவது ஹலீல் நினைப்பதை அல்லாஹ் செஞ்சு முடிப்பான். ஹபீப்னா என்ன? அல்லாஹ் நினைப்பதை ஹபீப் செஞ்சு முடிச்சிருவாங்க. அல்லாஹ் அந்த பக்குவத்தை நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்தானே. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போல நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட பொறுப்பை ஒப்படைச்சி எந்த காரியத்தில் ரப்பு என்னை கைவிட மாட்டான் அப்படின்னு மன உறுதியை பெறக்கூடிய நாட்கள் தான் இந்த ஆசுராவுடைய நாட்கள். அடுத்தது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம்.